டெய்லியா? அதெல்லாமே கோல்டன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசு. அவர் குளிக்க போயிட்டாரு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் கோயம்புத்தூருக்கு வருவேன். என்ன இவ அவுட்டிங் போறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமா. ஆண்டவா, நம்ம வாழ்க்கை பறி போயிடக்கூடாது. இல்ல, சோப் எடுக்க மறந்துட்டேன். அதனால என்ன, என்கிட்ட கேட்டிருந்தா நான் எடுத்து தந்திருப்பேன்ல. ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டே அப்படியே போய் எடுக்க முடியுமா? அதனாலதான் கட் பண்ணேன். சரி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உன்னை பார்க்கணும்லாம் சொன்ன. நீ பாத்ரூம் கேஷன் சொன்னத இவன் பையன் நினைச்சிட்டான். உன் கூட மறுபடியும் சேரணும்னா இத மெயின். என்ன பண்றது மனோஜ், ஸ்டடியா தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா சில பேருக்கு ஆறுதலா இருக்கட்டும்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். சரி இரு, நான் சம்பந்தி முதல்ல இந்த தட்டை வாங்கிக்கங்க. வாங்க சம்பந்தி. எங்க கஷ்டத்துக்கு எதுவும் பணம் கொடுக்க வந்திருக்காங்களா? அதான் அன்னைக்கே செக்கே கிழிச்சு போட்டாச்சுல. என்ன பழத்தோட கொண்டு வந்து நீங்க சொல்லுங்க சம்பந்தி. ஆமா, என்ன நல்ல விஷயம்? மாப்பிள்ளையும் ஸ்ருதியும் புதுசா ஹோட்டல் அவன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு தெரியாதம்மா. கூட சொல்லாம நீயே ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டா? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? ரவி, ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ள ஸ்ருதி அவங்க அம்மாட்ட சொல்லிருக்கா. அங்கிள் இன்னும் எவ்வளவு நாள்? நீ ஏன் சொல்ற? நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொன்னேன்ல. நல்லாதானே வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கிள் இன்னும் எவ்வளவு நாள் தான் அங்க இவன் ஒரு சாதாரண ஷெஃபாய் பேசுறான்? அது எனக்கு பிடிக்கல அங்கிள். அதனாலதான் புதுசா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்க? ஏண்டா நீ கொடுக்காங்களா? அவருக்கு உறுத்துது இல்ல? அம்மா, நான் நல்லா இருக்கணும்டா அவங்க ரெண்டு பேரும் நினைப்பாங்க. அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனாலதான் நானே ஓனா ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க கிட்ட கொடுங்க சம்பந்தி. ஏங்க, அவங்க நம்ம பிள்ளைக்கு நல்லது. விஜயா, நம்மளா தொழில் ஆரம்பிக்க போறோம். வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. இது வெறும் அட்வான்ஸ் தான். இடமெல்லாம் பார்த்தப்புறம் என்ன தேவைப்பட்டுக்குதான் இங்க மரியாதை இருக்கும். இந்த ஆண்டி இன்னும் ஓவரா பண்ணுவாங்களே. சிக்கிற சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தானே உன்னோட ஆசை. அப்புறம் என்னடா செய்யறேன்னு சொன்ன செய்வாங்க. சில பேரு கோடி கோடியா வா. இத பாருங்க மாப்பிள்ள, இத ஸ்ருதிக்காக பண்ணோன்ற